தேர்தல் நெருங்க இன்னும் தினசரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துனே இருக்கு. இப்போ ஏற்கனவே நம்ம 4 முனை போட்டி இருக்குது தமிழ்நாட்டில். திமுக தலைமையில் ஒரு அணியும், அதிமுக தலைமையில் ஒரு அணியும், நாம் தமிழர் தனித்தும் போட்டிடுறாங்க. அதே போல் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அவரும் தனித்து தான் போட்டிடுறாங்க. இப்போ 5ஆவதாக ஒரு அணி களத்தில் குதிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவானதுக்கு அப்புறம் திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் இயங்கிட்டு வருது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இயங்குற அணி அதிமுகவில் கூட்டணி அமைச்சு போட்டிட்டு போறாங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் தனித்து தான் இருக்காரு. இந்த நிலையில சமீபத்தில் திருமதி சசிகலா அவர்கள் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ சசிகலா அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சு இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 2 சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட போறாங்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் இவங்க கூட்டணி போட்டியிடுவதற்கான அறிவிப்பு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதுக்காக திருமதி சசிகலா அவர்கள் இன்று தைலாபுரத்தில் இருக்கிற திரு ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்கு சென்று அங்கே இவங்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு அவங்க 2 பேரும் பத்திரிகைகளை சந்திச்சாங்க கூட்டா. அப்போ திருமதி சசிகலா அவர்கள் சொல்லும்போது, எங்க கூட்டணி தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்கள் பத்திரிகைகளை சந்திச்சாரு. அவர் கூறும்போது, இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி கூட்டணி, இது மாபெரும் வெற்றி பெறும். 234 தொகுதியிலையும் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். தமிழ்நாடு மட்டுமல்ல, பாண்டிச்சேரியிலும் இந்த கூட்டணி அமைச்சு போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட எங்கள் கொள்கையுடன் உறுதியாக இருக்கும் கட்சிகள் எங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில தமிழகத்தின் துரோக அடையாளங்களை களைந்து மக்கள் நலனையும் சுயமரியாதையும் தன்னாட்சி மேம்படுத்தும் விதமாக இந்த கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழகத்தின் துரோக அடையாளங்களை கலந்து அப்படின்றது அவங்க 2 பேருக்குமே எதை மெயின் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியும். ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் துரோக அடையாளம்ன்றதை ஒன்றை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் 5 முனை போட்டிக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு. யாருக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும், எந்த கூட்டணி வலுப்பெறும், எந்த கூட்டணி எவ்வளவு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கும் அப்படின்றத நமக்கு மே 4ஆம் தேதி தெரிய வரும்.